Welcome guys. Welcome to Bonus Tree Max. CBSE 12th Max. Chapter 7 Integrals. Integration by substitution method பார்த்துட்டு இருக்கோம். இதில் exercise 7.2 பார்க்குறோம். 7.2ல 11th sum பார்க்குறோம். Integration of x by root of x plus 4. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நியூமரேட்டர் டினாமினேட்டர்லாம் இருந்தால் இன்டகிரேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ண சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, புட் டி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4. டீயை வந்து ரூட் இருக்கிறதுனால ரூட்டை சேர்த்து எடுத்துக்கலாம். டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dt equal to d by dx of root x ஓட differentiation 1 by 2 root x. இது எப்படின்னா, x ஓட பவர் என்ன? 1 by 2. differentiate பண்ணும்போது d by dx of x power என்னோட ஃபார்முலா என்ன? x power n minus 1, n into x power n minus 1. இப்போ அந்த மெத்தடில் எழுதும்போது 1 by 2 x power 1 by 2 minus 1 ஆகும். 1 by 2 1ல் half போனால் மீதி half தான் இருக்கும். இந்த half எப்படி இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. ஒரு வேரியபிளோட எக்ஸ்பொனண்ட் நெகட்டிவில் இருக்கும்போது அதை கீழே கொண்டு வந்து அது பாசிட்டிவாக மாறிடும். ஆல்ரெடி 1 by 2 இங்கே இருக்குது. x பவர் 1 by 2. பவர் 1 by 2வை 2 root xன்னு எழுதலாம். நீங்கள் ஒரு தடவையும் இப்படி போடுறது கஷ்டம். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் இப்படி டிரைவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ ரூட் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1 by 2 root xன்னு படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அப்போ root of x plus 4 அப்படிங்கும்போது 1 by 2 root of x plus 4. இப்போ நம்ம ரூட்டை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். தென் x plus 4 நீங்கள் பண்ணணும். x plus 4 பண்ணும்போது 1 வந்துடும். இங்கே இருக்க dx, நான் ஃபஸ்ட்டு சம்மில் மட்டும் dx போட்டு காட்டுறேன். இங்கே dx இருக்கும். 1 by 2 root of x plus 4 dxன்னு ஆகிடும். இங்கே டினாமினேட்டில் இருக்க dx இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். இப்போ பாருங்கள், இங்கே dx மட்டும்தான் இருக்குது, ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 தான் இருக்குது. இந்த 2 இந்த இடத்துல இல்லை. அப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 2 dt ஈக்குவல் டு dx பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு எழுதிக்கிறோம். இப்போ உங்கள் கொஸ்டினில் dx இருக்குது, ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம 2 dt எழுதிடுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் நமக்கு வேண்டாம். சப்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் இங்கே இருக்க எல்லா டேர்ம்ஸும் டீன்னு தான் இருக்கணும். எக்ஸை தான் நம்ம டீயாக கன்வெர்ட் பண்ணுறோம். எகெயின் நீங்கள் எக்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதையும் டீயாக மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, டீயை நீங்கள் என்னென்னு எடுத்திருக்கீங்க? ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு எடுத்திருக்கீங்க. இந்த ரூட் ரிமூவ் ஆகணுன்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் ரூட் ரிமூவ் ஆகிடும். அதாவது இந்த டேர்ம் மட்டும் நான் எழுதுகிறேன். டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு ஆகிடும். ஸ்கொயர்ட் பண்ணும்போது இந்த பக்கம் டி ஸ்கொயர்டு வந்துடும், இந்த பக்கம் இருக்க ரூட் ரிமூவ் ஆகிடும். நமக்கு எக்ஸ் தானே வேணும். இப்போ 4 இந்த சைடு கொண்டு வந்துடும். டி ஸ்கொயர்ட் மைனஸ் 4 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இதை தான் எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே இருக்க எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர் மைனஸ் 4 எழுத போகிறேன். dx பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4க்கு பதிலாக 2 dt எழுத போகிறோம். ஓகேவா? உங்கள் சம் எப்படி மாறும்னா, 2 dt, இந்த இடத்துல என்ன இருக்குது? டி ஸ்கொயர்டு மைனஸ் 4. இப்போ 2 வெளில கொண்டு வந்துடுங்க. 2 வெளில வந்துடும். டி ஸ்கொயர்ட் மைனஸ் 4 dt. இப்போ இதை நமக்கு இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. பவர் ரூல் யூஸ் பண்ணுவீங்க.
உங்களோட பவர் ரூல் என்ன? எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன். எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது, என் இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது 2t cube by 3 ஆகிடும். மைனஸ் 4, வேறு நம்பர் இருந்தால் டி எங்கே வந்துடும், ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டீயோட வேல்யூவை திருப்பியும் நம்ம இங்கே டீக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிங்களோ அதே வேல்யூவை ஆஃப்டர் இன்டகிரேஷன் திருப்பி நம்ம அதை மாற்றிடணும். நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்காக எக்ஸை டீயாக மாற்றணும். இன்டகிரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி டீயை எக்ஸாக மாற்றிடணும். ஓகேவா? அப்போ உங்களோட சம் வந்து 2/3 root x minus 4 whole cube minus 4 root x minus 4 plus c9. இந்த ரூட் உள்ள போச்சுன்னா 8, சாரி 2 இங்கே மல்டிபிள் ஆகிற மாதிரி 2 இங்கேயும் மல்டிபிள் ஆகும். இப்போ உங்களுக்கு 8 ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கேயும் பாருங்கள், ரூட் எக்ஸ் மைனஸ் 4னால் என்ன அர்த்தம்? உங்களோட பவர் ரூல் தெரியும் இல்லையா? இப்போ பவர் ரூல் எழுதும்போது ஏ க்யூபை ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்டுன்னு எழுதலாம் இல்லையா? அதே மாதிரி இதை எழுதும்போது நம்ம என்ன எழுதுகிறோம்? 2/3 root x minus 4 into root x minus 4 whole squared minus 8 root x minus 4 plus cன்னு எழுதுகிறோம். இப்போ இங்கே root x minus 4 இருக்குது, இங்கே root x minus 4 இருக்குது. அப்போ 2 root x minus 4 காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் ரிமூவ் ஆகிடும். by 3 minus 8 plus cன்னு இருக்கும். சாரி, 2 காமனாக எடுக்கும்போது சாரி இங்கே இந்த இடத்துல 4ன்னு ஆகிடும். ஏன்னா நான் 2 சேர்த்து தான் காமனாக எடுத்திருக்கேன். எல்சிஎம் எடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் 4 மைனஸ் 12/3 ஆகிடும். அதாவது இங்கே 1 இருக்குது, இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். உங்கள் ஆன்சர் 2 root x minus 4, இது வந்து மைனஸ் 8ன்னு ஆகிடும். இதெல்லாம் ப்ளஸ் 4 கைஸ், நான் மாற்றி போட்டிருக்கேன், கரெக்ட் பண்ணிக்கோங்க. x minus 8/3 plus c. Second sum. 12th sum. Integration of x cube minus 1 whole power 1/3 x power 5 dx. இங்கே x cube இருக்குது, இங்கே x power 5 இருக்குது. ஸோ இங்கே நமக்கு x cube வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா x power 5 x squared into x cubeன்னு எழுதுகிறேன். ஓகேவா? இந்த மெத்தடில் எழுதுகிறேன். இப்போ x cube minus 1 1/3 x cube x squared dx. இப்போ இதை நான் டீன்னு எடுக்கிறேன். புட் t equal to x cube minus 1. நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x cube டிஃபரன்சியேஷன் 3x squared 1 0 ஆகிடும். அது போடணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இருக்க dx இங்கே போயிடும். இங்கே பாருங்கள், x squared dx தான் இருக்குது, இந்த 3 இல்லை. ஸோ 3 அந்த சைடு கொண்டு வந்துடுங்க. x squared dx. ஓகேவா? இப்போ இது வந்து உங்களுக்கு டீன் ஆகிடும். இங்கே x cube இருக்குது. அப்போ x cube இது dtன்னு ஆகிடும், இது டீன் ஆகிடும். பாருங்கள், ஒரு x cube எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ x cube நமக்கு வேண்டாம். x cube இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயாக எழுதணும். எப்படி எழுதலாம்? t இங்கே இருக்க +1 இந்த பக்கம் வந்துடும். அப்போ x cube. அப்போ x cube-ஐயும் நம்மளால் t ஃபார்மில் எழுத முடியும். இது டீன்னு ஆகிடும், இது t + 1ன்னு ஆகிடும், இது dtன்னு ஆகிடும்.
இப்போ இந்த ஃபுல் டேர்மில் இருக்க எக்ஸ் எல்லாம் நம்ம டிடியாக கன்வெர்ட் டி டேர்மாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது t பவர் 1/3 t + 1 dtன்னு ஆயிடும். இப்போ இந்த டீயை மல்டிப்ளை பண்ணுங்கள். t பவர் இங்கே 1/3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ லாஸ் ஆஃப் எக்ஸ்பனண்ட் யூஸ் பண்ணும்போது a பவர் m into a பவர் n is equal to a பவர் m plus n. இந்த ஃபார்முலாவில் எழுதுவோம். அப்போ 1/3 + 1 1/3ஐயும் ப்ளஸ் 1ஐயும் ஆட் பண்ணும்போது 3 இங்கே வந்துடும். 4/3 உங்களோட எல்சிஎம். 4/3 ப்ளஸ் 1 into t பவர் 1/3 t பவர் 1/3 தான் இருக்கும். dt பவர் ரூல் யூஸ் பண்ணும்போது t பவர் 4/3 + 1 டிவைடட் பை 4/3 + 1. ஓகேவா? இப்போ இந்த x² dt சாரிக்கு 3 விட்டுருக்கேன். 1/3 வெளியில் வந்துடும். அதாவது x² dxக்கு பதிலாக 1/3 dt போடணும். நான் dt மட்டும் போட்டிருந்தேன். இந்த 1/3ஐ விட்டுட்டேன். கரெக்ட் பண்ணிக்கோங்க. t பவர் 1/3 + 1 டிவைடட் பை 1/3 + 1 ப்ளஸ் c. இன்டகிரேஷன் முடிஞ்சாச்சு. ஸோ c போட்டுடணும். 1/3 t பவர் t எல்சிஎம் ஆகும்போது இங்கே 3 ஆகிடும். 7/3 டிவைடட் பை 7/3 ப்ளஸ் t பவர் இந்த 3 இங்கே போயிடும். 4/3 டிவைடட் பை 4/3 ப்ளஸ் c. 1/3 ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. 1/3 7/3 ரெசிப்ரோக்கில் மேலே வரும். 3/7 t பவர் 7/3 ப்ளஸ் 1/3 into 3/4 t பவர் 4/3 ப்ளஸ் இந்த 1/3ஐ உள்ளே கொண்டு போயிருக்கேன். இப்போ 1/7 உங்களோட t என்ன? x³ - 1 தான் நம்மளோட t. இப்போ டீயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு x³ - 1 போட்டுடணும். ப்ளஸ் 1/4 x³ - 1 ஹோல் பவர் 4/3 ப்ளஸ் c. நெக்ஸ்ட் 30 x³ divided by 2 plus 3x³. Put t equal to 2 plus 3 x³. dt 2 0 ஆகிடும். x³ ஓட டிஃபரன்சியேஷன் 3x². இங்கே இருக்க dx இங்கே போயிடும். இப்போ dt equal to 9 x² dx. இப்போ x² dx இங்கே இருக்குது. கீழே இருக்க இதுவும் டீன் இருக்குது. ஸோ நமக்கு இந்த 9 இந்த சைடு வந்துடும். 1/9 dt equal to x² dx. அந்த 9 கான்ஸ்டன்ட் அதை வெளில கொண்டு வந்துடுங்க. மேலே dt, கீழே d³. இப்போ 1/9 d³ வந்து மேலே போகும். t பவர் -3 dtன்னு ஆகிடும். 1/9 -2 + 1 -3 + 1 -3 + 1 ப்ளஸ் c ஆகும். உங்கள் ஆன்சர் 1/9 t பவர் -2 டிவைடட் பை -2 ப்ளஸ் c. அப்போது -1/8 18. t-ஓட வேல்யூ 2 + 3x³ 2 + 3x³ ஹோல் பவர் -2 ப்ளஸ் c ஆகும். பவர் மைனஸில் இருக்கிறதுனால அந்த டேர்மும் கீழே வந்துடும். the whole square plus c. 14th sum. Put t equal to log x dt equal to 1/x dx. இப்போ 1/x
1 by x dx. dx by x வந்து dt ஆயிடும். log x வந்து t. dt divided by t power m ஆயிடும். இது நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா பிஃபோர் தட் அதை நியூமரேட்டர் கொண்டு வந்துடுங்க. இப்போ t power minus m plus 1 divided by minus m plus 1 plus c ஆகும். t power ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்கிறதுனால செகண்டாக கொண்டு போய்க்கிறீங்க. இங்கேயும் 1 by m ஆகிடும். உங்களோட t என்ன? log x. இப்போ டீக்கு பதிலாக log x எழுத போகிறீங்க. 1 minus m divided by 1 minus m plus c. Put t equal to 9 minus 4x squared. With respect to x பண்ணும்போது இது 0 ஆகிடும். minus 4 x squared differentiation 2x. இங்கே இருக்க dx இங்கே போயிடும். இப்போ dt equal to minus 4 minus 4 and 2 multiply பண்ணும்போது minus 8x dx. x dx தான் இருக்குது. ஸோ இந்த minus 8 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. dt equal to x dx. இங்கே அப்ளை பண்ணும்போது minus 1 by 8 வெளில அடிச்சுக்கோங்க. dt divided by t. 1 by 2 differentiation log t. So minus 1 by 8 log t plus c minus 1 by 8 log t க்கு பதிலாக நம்ம எடுத்திருக்க வேல்யூ log of 9 minus 4x square. எப்பவுமே log இருக்கும்போது mod போட்டுக்கோங்க. Then put t equal to 2x plus 3. 2 x பண்ணும்போது 1, இங்கே இருக்க dx இங்கே போயிடும். இப்போ இங்கே பாருங்கள் வெறும் dx தான் இருக்குது, 2 இங்கே இல்லை. ஸோ 2 அந்த சைடு கொண்டு வந்துடுங்க. dx இப்போ e power t dtன்னு ஆகிடும். e power t dt இந்த 1 by 2 வெளியில் வந்துடும். உங்கள் ஆன்சர் 1 by 2 e power t யோட இன்டகிரேஷன் e power t தான் plus c. இப்போ 1 by 2 e power 2x plus 3 plus c. Thank you guys. Thank you for watching. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you guys.